ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் தம்மை கனம் பண்ணும் பிள்ளைகளின் வாழ்க்கையை கவனிக்கிறார், தன்னை கனவீனப்படுத்துகிறவர்களின் வாழ்க்கையையும் கவனிக்கிறார். அவர் தன்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறார், அவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். பிரியமானவர்களே, காணாமற் போன கழுதையை தேடிப்போன சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனோ பொருளாசையினாலும் சுயநலத்தினாலும் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனான். அமலேக்கை மடங்கடித்து சகலவற்றையும் கொண்டு போடு என்று கர்த்தர் கூறினார். ஆனால் சவுல் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை கனவீனப்படுத்தி இறுதியில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். ஆனால் தாவீதோ எப்பொழுதும் கனம் பண்ணி கர்த்தரோடு இசைந்தே வாழ்ந்தான். அவன் பாவம் செய்த போதும் கூட தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பும் கேட்டு செய்த தவறை திரும்ப செய்யாமல் தன்னை காத்து கொண்டான். காத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் கர்த்தரை என் நேரமும் கனம் பண்ணினான். அவனை கர்த்தரும் கனம் பண்ணினார், மகா பெரிய ராஜாவாக்கினார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்களா அல்லது கனவீனப்படுத்துகிறீர்களா? சவுலை போல எப்பொழுதும் அவருடைய கட்டளைகளை மீறி போக வேண்டாம் என கூறும் இடங்களுக்கெல்லாம் போகிறீர்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தும் பார்த்தும் பேசியும் கனவீனப்படுத்துகிறீர்களா? கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், நன்மை செய்ய நாடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை வெறுத்து உத்துவமாய் வாழ்ந்து கர்த்தரை கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார், சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிகிறீர். எங்களது வாழ்க்கையை தாவீதை போல உம்மை கனப்படுத்தும் வாழ்க்கையாக மாற்றியறல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற வழிகாட்டுதலுக்காகவும் பராமரிப்புக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வல்லமைகளில் இருந்து எங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தந்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் நண்பர்கள் உறவினர்களை சுற்றிலும் உம்முடைய பாதுகாக்கும் கரங்களில் மறைத்து காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்களது எல்லா தேவைகளையும் எல்லா வேலைகளையும் எல்லா கடமைகளையும் உங்க தெய்வீக பராமரிப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்கவும், மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் மாறவும், மன அழுத்தத்தை உண்டாக்கும் சவால்களை தாங்கிக் கொள்ளவும், அவைகளை எதிர்கொள்ளவும், அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கேற்ற ஞானமும் கிருபையும் தேவரீ தந்தள்ளவும், பிரிவினையின் ஆவிகள் அழிக்கப்படவும், ஒவ்வொருவருக்கும் நீடிய பொறுமையும் தைரியத்தையும் வழிகாட்டுதலையும் தந்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் இளைஞர்கள் மாயைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடி தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும், சத்துருவை மேற்கொண்டு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்தள்ளவும், பதவி உயர்வுக்காக வேலை இடைமாறுதலுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேற்றவும், ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தேவ ஆவியானவரால் நிரப்பி அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும், புத்தி சாதுரியம் உள்ளவர்களாய் நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு உங்க திட்டத்தின்படி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி சிறந்த இல்லற வாழ்வு அமையவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கொடிய வியாதியினாலே தாக்கப்பட்டும் விபத்துக்களினாலே வேதனை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் பற்பல சரீர பலவீனங்களோடு உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சிகிச்சை கிடைக்கவும், அற்புத சுகத்தை கட்டளையிடவும், அவர்களின் பயங்கள் கவலை வேதனை நீக்கி உங்க பிரசன்னத்தால் அவர்களை நிரப்பி குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்தளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தில் சமாதானமும் நீதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க செய்யும். நாட்டின் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பொறுப்பில் உள்ளோர் மக்கள் நன்மைக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசம் உருவாகவும் பொருளாதாரம் மேம்பட செய்யவும் கிருபை தாரும். கர்த்தாவே, நெடுநாளாய் குழந்தைக்காக ஜபிப்போரின் இதய பாரங்களை மாற்றி கண்ணீர் களிப்பாக்கி ஆசீர்வதித்திடவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரயருண்டாக செய்து தாயும் சேயும் சுகபத்திரமாய் பாதுகாக்கப்படவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும், வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு நல்ல கவனத்தையும் ஞானத்தையும் பொறுமையும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.